الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய 2 பத்துகள் நிறைவடைந்து 3வது பத்து ஆரம்பிக்கிற ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹுடைய அருள்மறை இரவு தொழுகைகளில் ஓதப்படுகிறது. பல வகையான சரித்திரங்கள், பல நபிமார்களுடைய வரலாறுகள், பல்வேறு சட்டதிட்டங்கள் என்று எத்தனையோ விஷயங்கள் ஓதப்படுகிறது. குர்ஆனுடைய உட்கருத்துகளை நாம் பேச ஆரம்பித்தால் இந்த ஒரு மாதம் போதாது. எவ்வளோ விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டான். அந்த அளவுக்கு குர்ஆன் பல்வேறு கருத்துக்களை உள்ளடங்கிய வேதம். அதில் குறிப்பாக நபிமார்களுடைய சரித்திரங்கள் பல சூறாக்களில் இருக்கிறது. இன்றைக்கு ஓதப்படவிருக்கிற சூரா சாதிலையும் பல நபிமார்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஒதுக்கொர் என்றே சொல்லுவான். ஒதுக்கொர், நம்முடைய அடியார் தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பற்றி இந்த வேதத்திலே நினைவு கூறுங்கள், ஐயூப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி நினைவு கூறுங்கள், சுலைமானை பற்றி பேசுங்கள், நம்முடைய அடியார்களான இப்ராஹீம், இஸ்ஹாக், யாக்கூபை பற்றி பேசுங்கள், இஸ்மாயில், துல்கிஃபுல் அவர்களை பற்றி என்றெல்லாம் பல நபிமார்கள் அல்லாஹ்வை பேசுங்க, நினைவுபடுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் இந்த நபிமார்களுடைய வரலாறுகளை ஏன் இந்த அளவுக்கு சொல்லி காட்டுகிறது? என்ன காரணம்? முன் சென்ற நபிமார்களுடைய வரலாறை சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், முந்தைய வேதக்காரர்களான கிறித்தவர்களும் யூதர்களும் நபிமார்கள் குறித்து அவர்களுடைய வேதங்களில் எழுதி வைத்திருக்கிற கட்டுக்கதைகள். நபிமார்களை குர்ஆன் உயர்ந்த மக்களாக சொல்லுது. வஇன்னஹும் இந்தனா லமினல் முஸ்தஃபைனல் அஹ்யார், நபிமார்கள் நம்மிடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. ஆனால் இந்த வேதக்காரர்கள் தௌராத்தில், இஞ்சில பார்த்தீங்கன்னா நபிமார்களை பற்றி சொல்லவே முடியாது, அவ்வளவு மோசமாக எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த மெஹராபில் பேசுவது கூட கண்ணியம் கிடையாது. அந்த அளவுக்கு நபிமார்கள் குறித்த தவறான வரலாறுகள், லூத் அலைஹிஸ்ஸலாமை பற்றி தவறாக நடந்ததாக எழுதி வச்சிருக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சூனியக்காரர்கள் என்று எழுதி வச்சிருக்கிறாங்க. நபி மூசா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை பற்றி தப்பான கருத்துக்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை குர்ஆன் அருளப்படலைன்னு சொன்னால் நபிமார்கள் குறித்து உலகத்தில் இன்றைக்கு எவ்வளவு புகழாரம் சூட்டப்படுகிறதோ யாரும் புகழ்ந்து பேச மாட்டாங்க. நீங்கள் பாருங்க, கிறிஸ்தவர்கள் நபிமார்களை அமைவன் தான் பேசுவான். ஆபிரகாம் சொன்னான், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஆபிரகாம் சொன்னான், தாவீது சொன்னான், அவன் இவன் தான் பேசுவான். எல்லா கிறிஸ்தவனும் நீங்கள் பார்க்கலாம், கிறிஸ்தவர்கள் அந்த சுவிசேஷ பேச்சாளர்கள் எல்லாம் அவன் இவன் தான் பேசுவான். நம்முடைய மார்க்கத்தில் பாருங்க, எந்த நபியையும் நாம் நினைவு கூறுவதாக இருந்தாலும் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது அல்லாஹுடைய சாந்தி சலாம் உண்டாகட்டும். ஏன் அப்படி சொல்றோம்? அல்லாஹ் குர்ஆன்ல அவங்க மீது சலாம் சொல்றான். நேற்று ஓதனமா இல்லையா? சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், சலாமுன் அலா இப்ராஹீம், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், சலாமுன் அலா இல்யாசீன். தனித்தனியா பெயர் சொல்லி இவர் மீது சலாம் சலாம் சொல்றான். இது அல்லாம சலாமுன் அலல் முர்சலீன், அத்தனை நபிமார்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும். குர்ஆன் நபிமார்களை எவ்வளவு உயர்ந்த இடத்துல வைக்குது. அதனால தான் நாம நபிமார்களை சொல்லும் போதெல்லாம் அவங்க மீது சலாம் சொல்றோம், நம்முடைய நபியையும் சேர்த்து சொல்றோம். ஆனா இந்த வேதக்காரர்கள் பேச்சுகள்லாம் நீங்க கேளுங்க, அவங்க எந்த நபி மீதும் அப்படி சொல்லவும் மாட்டான். அவன் இவன் பேசிட்டு இருப்பான். அவனை சொல்லி என்ன செய்யறது? அவன் வேதம் அப்படி எழுதி வச்சிருக்குது. இந்த குர்ஆன் தான் அல்லாஹ் சொல்ல முசத்திக், முன் சென்ற வேதங்களில் எந்த செய்தி உண்மை அதை குர்ஆன் சொல்லுது. முஹைமின், முன் சென்ற வேதங்களில் எத்தனை பொய் கலந்திருக்குதோ அந்த பொய்களை வடிகட்டி சரியான செய்தி எது,
இதெல்லாம் குர்ஆனுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய பெயர்கள். முசத்திர், முஹைமின் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதனால தான் குர்ஆன் நபிமார்களுடைய வரலாறை சொல்லுதுன்னா, இந்த யூத கிறிஸ்தவ நூல்களை பார்த்து நபிமார்களை தவறாக விளங்கிறாதீங்க, மோசமாக விளங்கிறாதீங்க. சில நம்மவர்களும் அந்த கதைகளை சொல்லிடுவாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அவன் ஒரு கதை எழுதி வச்சிருக்கிறான். அவருக்கு 99 மனைவி இருந்தாங்க, நிறைய மனைவி இருந்தாங்க, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இன்னொருத்தனுடைய மனைவி குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்து ஆசைப்பட்டாங்க. குளிச்சுட்டு பார்த்து இது ஒரு சராசரி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நிலை நபிமார்களுக்கு ஏற்பட முடியுமா? குளிச்சுட்டு இருக்கிற ஒரு பொம்பளையை பார்த்து ஆசைப்பட்டாரு. அவனை போருக்கு அனுப்பி அவன் சாகட்டும், அவன் பொண்டாட்டியை கல்யாணம் கட்டிக்கலான்னு நினைச்சாருன்னு எழுதி வச்சிருக்கிறான். இப்படி நபிமார்களை பற்றி அறவே தகுதி இல்லாத கதைகளும் கட்டுக்கதைகளும் இந்த பைபிள் என்று சொல்லப்படுகிற பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. தௌராத்துக்கான பெயர் பழைய ஏற்பாடு, இஞ்சிலுக்கு புதிய ஏற்பாடுன்னு வச்சிருக்கிறான். ஏன்னா எல்லாமே அவன் ஏற்பாடு செஞ்சது, அதனால ஏற்பாடுங்கிற பெயரும் கரெக்டு தான். அல்லாஹ் சொல்லக்கூடிய பெயரையும் மாத்திட்டாங்க. இஞ்சில் தௌராத்துன்னு அவன் சொல்றது இல்லை. ஆக இது எல்லாமே இந்த கட்டுக்கதைகளாக நபிமார்களை பற்றி எழுதி வச்சதுனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல இந்த நபிமார்கள்லாம் யாரு நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரண மனிதர்களா என்ன என்று அவர்களுக்கு அழகான புகழாரம் சூட்டுவதற்கு தான் அவங்கள பற்றி சொல்வதோட நீங்களும் பேசுங்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் ஓதப்போகிற சூறால அல்லாஹ் பல நபிமார்களை சுருக்கமாக சற்று விரிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த பல அற்புதங்களில் ஒன்று இரும்பை அவர்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தினான். இப்போ நாம் இரும்பை நம்முடைய ஒரு கட்டடத்துக்கு தோதுவாக அதை வளைக்கணும்னா சுத்தியலால் அடிக்கணும் அல்லது நெருப்பில் போட்டு பொசுக்கணும். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு இரும்பு எப்படின்னா, நாம் கயிறை விரும்பியவாறு திரிக்கிற மாதிரி அவங்க இரும்பை அப்படி பிடிச்சாலே இரும்பு தன்னை போல வளைஞ்சிரும். சுத்தியலால் அடிக்கணும்லாம் தேவையில்லை, இரும்பை பிடிச்சா இரும்பு தன்னை போல வளைஞ்சிரும். அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த பேர் அற்புதம் அது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், தீர்ப்பளிக்கிற வாய்ப்பினை அல்லாஹ் கொடுத்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக அழகான குரல் வளம். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்க அவங்களுடைய குரல் வளத்தில் 70 வகையான சுரங்கள் அவங்களுக்கு தரப்பட்டது. 70 வகையா ஜபூரை ஓதுவாங்க, 70 வகையான குரல். அவங்களுடைய அந்த 70 வகையான புல்லாங்குழலில் இருந்து தான் ஷைத்தான்கள் 70 வகையான இசையை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னால உலகத்தில் இசை கிடையாது. இசை தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால இல்லை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூரை ஓதுவாங்க, 70 வகையான ராகத்தில் ஓதுவாங்க. அதிலிருந்து ஷைத்தான்கள் 70 வகையான ராகத்தை இசையை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. இப்போ அல்லாஹ் அவங்களுக்கு அப்படி ஒரு குரல் அல்லாஹ் கொடுத்தான். அவங்க ஓதுனாங்கன்னா ஆகாயத்தில் பறக்கும் போது ஓதுனா பறவைகள் அவங்கள கடந்து போக முடியாது, அப்படியே நின்றும், அப்படியே எல்லாம் நின்றும் ஆகாயத்தில். மலைகள் அவங்களோடு சேர்ந்து துதிபாடும் என்று அல்லாஹ் சொல்றான். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் குறிப்பிடும் போது அவங்கள புகழாரம் சூட்டி அவங்க வாழ்க்கையில நடந்த சில சோதனைகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆனுக்கும் அதே இனிமை இருக்குது, குர்ஆனும் அதே இனிமை தான். சில சஹாபாக்களுக்கே பெருமானார் சொன்னாங்க, அபூ மூஸா அஷ்அரி அவங்க குடும்பம் அந்த அஷ்அரியன்கள் என்று சொல்லுவாங்க, யமன்ல இருந்து வந்தவங்க அஷ்அரியன்கள். அவங்க எல்லாருமே அழகா குர்ஆன் ஓதுவாங்க, எல்லாருமே ராத்திரி குர்ஆன் ஓதுவாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்கள்ட்ட சொன்னாங்க, நம்முடைய சகோதரர்களான அஷ்அரியன்கள் இவர்கள் வீடுகள் இரவு நேரத்தில் அன்னைக்கு வெளிச்சம் கிடையாது, வீதி விளக்குகள்லாம் கிடையாது, ஆனால் அந்த இருட்டிலும் கூட எனக்கு நம்முடைய சகோதரர்களான அஷ்அரியன்கள் வசிக்கிற இடங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லதா இருட்டில் அது எப்படி தெரியும்னு சொல்றீங்க? ஆமாம், அந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய இனிமையான குர்ஆன் திலாவத்துடைய குரல், அந்த குரலை வச்சு இது யார் வீடு இது யார் வீடுன்னு எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. அவ்வளோ இனிமையாக ஓதுவாங்க. அப்படி ஒரு நாள் தான் அபூ மூஸா அஷ்அரி வீட்டை கடந்து போகும்போது தான் நபி ஸல்லல்லாஹு அப்படியே நின்று கேட்டாங்க, அழகா நின்று அவருடைய குரலை கேட்டாங்க. காலையில் சொன்னாங்க, ராத்திரி உங்கள் வீட்டுக்கு அருகில் சென்றேன், உங்களுடைய குர்ஆன் ஓதுதலை கேட்டேன், உமக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சங்கீத குரல் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்னு சொல்லி அவர் சொன்னார். நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் ராகமாக ஓதியிருப்பேன்னு சொன்னார். நீ கேட்குறது தெரியாமல் போச்சு, எனக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் நான் ரொம்ப ஜோரம் அழகாக ஓதியிருப்பேனே அப்படின்னு சொன்னாங்க அபூ மூஸா அஷ்அரி. குர்ஆனுக்கு அந்த இனிமை இருக்குது. குர்ஆனை காஃபிர்களும் கேட்க தானே செஞ்சாங்க. அபூ ஜஹல், அக்னஸ் இப்னு ஷரீக், அபூ சுஃபியான் எல்லாருமே கேட்பாங்க. குர்ஆனை ஒளிஞ்சு நின்று ராத்திரி கேட்க தான் செய்வான்.
ஏன்னா இந்த குர்ஆன் அவ்வளவு இனிமையானது. பெருமானார் ஓத ஓத எல்லாருமே நின்று கேட்பான். ஒரு பிடிவாதம் ஏற்கக்கூடாதுங்கிற வரட்டு பிடிவாதத்தினால மறுத்தாங்களே தவிர எல்லாம் ரகசியமா கேட்டு காலையில ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்லுவான், எப்பா யார்ட்டையுமே சொல்லிடாதீங்க இந்த குர்ஆனை கேட்டோன்னு சொல்லி முகம்மதுக்கு கொம்பு முளைச்சிரும் அப்படின்னு அவனே பேசிக்கிட்டான். அப்போ குர்ஆனை ரசிச்சான். குர்ஆன் சவால் விட்டது, இந்த மாதிரி ஒரு குர்ஆனை இங்க கொண்டு வாங்க பார்க்கலான்னு சொல்லி. பல சூறாக்களுடைய ஆரம்பங்கள் எப்படி துவங்குது, தனித்தனி எழுத்துக்கள், அலிஃப் லாம் மீம் தாசீன் தாஹா சாத் என்றெல்லாம் வருது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தை சாத், அதை நீட்டி ஓதுனா அவ்வளோ அழகா இருக்கும். என்ன அர்த்தம் இதற்கெல்லாம்? நீங்கள் எந்த எழுத்துக்களை சேகரித்து அரபி மொழியை பேசுறீங்களோ, அரபி மொழியில 29 எழுத்து, அந்த 29 எழுத்துக்களிலிருந்து தான் வாக்கியங்கள் சேகரமாகுது. எல்லா வாக்கியத்தையும் அதிலிருந்து தான் இணைக்கிறீங்க. இந்த குர்ஆன் அந்த வார்த்தைகளால் அமைஞ்சதுதான். முடிஞ்சா இது மாதிரி ஒன்றை நீ கொண்டு வா என்று அல்லாஹ் சவால் விடுறான். ஆக தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இனிமையான குரல் தான் இந்த உம்மத்துக்கும் தரப்பட்டிருக்குது. உலகத்துல விதவிதமாக குர்ஆனை ஓதுகிற காரிகள் இருக்கிறான். அதுவும் குர்ஆன் ஒரு முறையில் அல்ல, குர்ஆன் பல முறைகளில் ஓதப்படும், பல அழகான முறைகள். ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு அழகு இருக்கிறது. நாம ஒரு முறையை தான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா குர்ஆனுடைய 7 வகை அல்ல, 7 பல வகை இருக்குது குர்ஆனுடைய கிராஅத்துகள். அந்த கிராஅத்துகள் ஒவ்வொரு காரியும் ஓதுறது நாம கேட்டா உண்மையும் அதுதான், எல்லாருமே அப்படியே மயங்கிடுவாங்க. அவ்வளவு இனிமையாக குர்ஆன். காரி அப்துல் பாசித் இருந்தாரு மிஸ்ர்ல. ஏன்னா மிஸ்ர் வாசிகள் இன்னைக்கும் அவங்கள மாதிரி குர்ஆனை அழகா யாரும் ஓத முடியாது. ரொம்ப லயிச்சு போய் ஓதுவாங்க, சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும். அவர் பல நாடுகளுக்கு போயிருக்கிறாரு. இதுதான் ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு போன இடத்துல அவரை குர்ஆன் ஓத சொன்னாங்க. அப்போ குர்ஆன் ஓதுனாரு. என்னடா இந்த மக்களுக்கு முன்னால ஓதுறோமே, அவங்களுக்கு என்ன தெரியும் குர்ஆனை பற்றி? அவன் ஈமான் கொண்டவனும் அல்ல, குர்ஆனுடைய கருத்தை புரிந்தவனும் அல்ல, அரபி தெரிஞ்சவனும் அல்ல. ஆனால் அவருக்கு உத்தரவு, ஓதுனாரு. ஓதி முடித்து விட்டு அப்படியே அவர் என்ன ஓதும்போது கண்ணை மூடிடுவார், தலையை தாழ்த்துவார். ஓதி முடிச்சுட்டு என்னதான் நடக்குது, எல்லாம் உட்கார்ந்துருக்கிறானா இல்லையா, போயிட்டாங்களான்னு பார்த்தா எல்லார் கண்களிலும் கண்ணீர். எல்லாம் காஃபிர்கள், எல்லாருமே காஃபிர்கள். இது தன்னுடைய வாழ்நாளில் கண்ட அற்புதம் என்று அப்துல் பாசித் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதை பற்றி அவர் பல தன்னுடைய நேர்காணல்களில் சொல்லியிருக்கிறார். அப்போ குர்ஆன் எல்லாரையுமே மயக்கும். நம்ம ஓதி காட்டல, நம்ம RSS காரனுக்கும் ஓதி காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. குர்ஆனை அதற்குரிய அழகான முறையில் ஓதினால் குர்ஆனுக்கு மயங்காத உள்ளங்கள் இல்லை. இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நினைவு கூறும்போது குர்ஆனையும் நாம் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் தஆலா இன்று ஓதக்கூடிய இந்த சூறாவில் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி அல்லாஹ் பேசுகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆன்லையும் பல இடங்கள்ல இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சில நபிமார்களை அதிகம் சொல்லுவாங்க, பெருமானார். அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை பற்றி நபி அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு போருக்கு போயிட்டு வந்தாங்க. திரும்பி வந்தபோது அன்னை ஆயிஷாவுடைய வீட்டில் அலமாரியில் பல பொம்மைகள் இருந்துச்சு. பொம்மைகள் வச்சுக்கலாமா, அது ஒரு சட்டம் விளக்கம், அதில் நிறைய சட்ட விளக்கங்கள் இருக்குது, அது பின்னால் சொல்லுவோம். அன்னை ஆயிஷா தன்னுடைய அலமாரியில் பொம்மைகளாக வச்சுருந்தாங்க. அந்த பொம்மைகள் எல்லாம் இந்த உலோகத்தில் செய்யப்பட்டவை அல்ல, துண்டு துணியால் செஞ்ச சின்ன சின்ன பொம்மைகள் வச்சுருந்தாங்க. நான் ஆயிஷா சின்ன பிள்ளை தானே, அவங்க பொம்மைகள் வச்சுருந்தாங்க. பெருமானார் வீட்டுக்குள்ளே வருகிற போது அந்த அலமாரியில் ஒரு ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. நபிசுல்லா வீட்டுக்குள்ளே வரும்போது காற்று வீசினதில் அந்த ஸ்க்ரீன் விலகுது. அந்த பொம்மைகளை எல்லாம் பார்க்குறாங்க. பல பொம்மைகள் இருக்குது, நடுவில் ஒரு குதிரையும் இருக்குது, குதிரைக்கு ரெக்கைகளும் இருக்குது. அப்போ நபி அவங்க கேட்பாங்க, இது என்னம்மா இது, குதிரை இருக்கிறது சரி, குதிரைக்கு ரெக்கையா அப்படின்னு கேட்பாங்க. என்ன குதிரைக்கு ரெக்கை? இப்போ ஆயிஷா சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்து குதிரைகளுக்கு ரெக்கைகள் இருந்துச்சாமே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய குதிரைகளுக்கு ரெக்கைகள் இருந்துச்சாமேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரிச்சாங்க. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்து குதிரைகளுக்கு ரெக்கை இருந்தது அப்படிங்கிற ஒரு பேச்சு அன்னைக்கு பரவலாக இருந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை சொன்னாங்க, இது எதற்காக, எல்லாருக்குமே சறுக்கல் ஏற்படும். நபிமார்கள் உயர்ந்தவர்கள், சந்தேகமே கிடையாது. நபிமார்களுடைய குறைகளை யாரும் பேசக்கூடாது. ஆனால் சின்ன சின்ன சறுக்கல் எல்லாருக்குமே ஏற்படும் இல்லையா, அவங்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் சின்ன சறுக்கல் ஏற்படும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்பட்ட ஒரு சறுக்கலை பெருமானார்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னான். அது என்ன? ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சத்தியம் செஞ்சான், உயர்ந்த நோக்கத்துக்காண்டி செஞ்சான். அந்த சத்தியம் என்னன்னா, அவங்களுக்கு பல மனைவி, ஒரு அறிவிப்பில் 60 மனைவியர், ஒரு அறிவிப்பில் 90, இப்படி பலவிதமான அறிவிப்புகள் வருது. மொத்தத்தில் நிறைய மனைவியர். ஒரு சத்தியம் பண்ணாங்க, இன்று இரவு என்னுடைய எல்லா மனைவியரிடத்திலும் நான் செல்வேன், எல்லா மனைவியிடத்திலும் செல்வேன், உறவு கொள்வேன். அவங்க எல்லாருமே கற்பம் தரிப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே ஆண் குழந்தைகள் பிறக்கும், பிறக்கிற ஆண் குழந்தைகள் அத்தனை பேரையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னாங்க. புரியுங்களா? அவ சத்தியம் பண்றாங்க, எல்லா மனைவி இடத்திலும் செல்வேன், எல்லாருமே கற்பம் தரிப்பாங்க, எல்லாருக்குமே ஆம்பளை குழந்தை பிறக்கும், எல்லாரையும் அல்லாஹ்வுடைய பாதையில அனுப்புவேன்னு சொன்னாங்க இல்லையா? இன்ஷா அல்லான்னு சொல்லல. பக்கத்துல ஒருத்தர் சொல்லவும் செய்றாரு, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கன்ட்டு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எந்த சிந்தனையில இருந்தாங்கன்னு தெரியல, இன்ஷா அல்லாஹ் சொல்லல. அதே மாதிரி எல்லா மனைவியரிடத்திலும் போனாங்க, ஆனா யாரும் கருத்தரிக்கல, ஒரு பொம்பளையை தவிர, ஒரு மனைவியை தவிர யாருக்குமே கருத்தரிக்கல. ஒரே ஒரு மனைவி கற்பம் தரிச்சு அந்த பொம்பளையும் குழந்தை பெத்தெடுத்தாங்க. அது அரை பக்க குழந்தை, ஒரு சைடு தான் இருந்துச்சு, ஒரு புஜம் தான், இன்னொரு புஜம் கிடையாது. ஒரு புஜம் இன்னொரு புஜம் இல்லை, சிதைந்த கருவாகத்தான் அதுவும் பிறந்தது. இப்போ பெருமானார் சொன்னாங்க, அவர் இன்ஷா அல்லாஹ் சொல்ல தவறியதுனால அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சறுக்கல், அந்த சிதைந்த கரு மட்டும்தான் பிறந்துச்சு, வேற யாருக்குமே குழந்தை பிறக்கல. அந்த சிதைந்த கருவை தான் அவருடைய சிம்மாசனத்தின் மீது அல்லாஹ் போட்டான். அல்கைனா அலா குர்சிஹி ஜஸதன், அவருடைய சிம்மாசனத்தில் ஒரு உடம்பு போடப்பட்டது. அது இந்த பொம்பளை பெத்த அரகுர பிரசவம் தான் போடப்பட்டதுன்னு சொல்றான். அப்ப இது அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன சர்க்கலை பெருமானார் சொன்னாங்க. ஒரு முறை சொன்னாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் மக்திஸை கட்டினார்கள். பைத்துல் மக்திஸை கட்டினார். நபிமார்கள் கட்டினதெல்லாம் மஸ்ஜிதுகள். யூதர்கள் அதைத்தான் என்ன செய்றாங்க, ஹைக்கல் சுலைமான், சுலைமானுடைய டெம்பிள் கோயில்னு சொல்றான். அதைத்தான் அவன் இன்னைக்கு அக்ஸாவை இடிச்சிட்டு அங்க சுலைமானுடைய தேவாலயம் கட்ட போறோன்னு சொல்றான். அது ஒரு வரலாறு. யூதர்கள் இதுல எத்தனை பொய்கள் கற்பனைகளை சொல்றாங்க, நமக்கு இப்ப அதற்கான நேரம் இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் மக்திஸை கட்டினாங்க. முதலையே பைத்துல் மக்திஸ் இருக்குது, அவங்க அதை பராமரித்து புதுப்பித்து கட்டுறாங்க. உலகத்தினுடைய 2வது ஆலயம் பைத்துல் மக்திஸ் தான். முதல் ஆலயம் காபானா, 2வது ஆலயம் பைத்துல் மக்திஸ். அதை கட்டி முடிச்சுட்டு ஒரு துவா செய்கிறாங்க. எப்படி? காபாவை கட்டி முடித்து விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 3 பேரும் துவா செஞ்சாங்க இல்லையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் மக்திஸை கட்டி முடிச்சுட்டு துவா செய்கிறாங்க. 3 துவா. முதல் துவா என்ன? நான் வழங்கக்கூடிய தீர்ப்புகள் உன்னுடைய முடிவுக்கு ஒத்திருக்க வேண்டும். ஏன்னா அவங்க தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதி. நான் வழங்குற தீர்ப்பெல்லாம் கரெக்டாக இருக்கணும், நீ என்ன முடிவு எடுக்கிறாயோ அதற்கு என் தீர்ப்பு ஒத்திருக்கணும்னு சொல்லி அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். 2வது துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு பின் யாருக்கும் வழங்காத ஆட்சி அதிகாரத்தை கொடு. அல்லாஹ் கொடுத்தான். அவர் மனிதர்களை மட்டும் ஆளல்ல, ஜின்னுகளையும் ஆண்டார், பறவைகளையும் ஆண்டாரு, எல்லா ஜீவராசிகளையும் ஆட்சி செஞ்சாரு. உலகத்தில் அந்த ஆட்சி அதிகாரம் யாருக்கும் கொடுக்கல. ஹப்லி முல்கல்லா எம்பகி லி அஹதிம் எம்பாதி, இன்னைக்கு நைட்டு ஓத போற ஆயத்துக்கள்லையும் வருது. உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத அதிகாரத்தை கொடு. அல்லாஹ் அதையும் கபூல் செஞ்சான். 3வது ஒரு துவா கேட்டார், நான் கட்டியிருக்கிற இந்த அக்ஸா ஆலயத்திற்கு தொழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டும் யார் வருகிறாரோ அவருடைய பாவங்களை மன்னித்து அவரை அன்று பிறந்த குழந்தையை போல் நீ ஆக்க வேண்டும் அப்படின்னு துவா செஞ்சான். யார் இந்த அக்ஸாவுக்கு தொழக்கூடிய நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லையோ அவர் அன்று பிறந்த குழந்தையை போல பாவத்திலிருந்து பரிசுத்தமாக துவா செஞ்சாங்க. இந்த 3வது துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா? பெருமானார் சொன்னாங்க, உறுதியா எனக்கு தெரியல, அல்லாஹ் கபூல் செஞ்சானா இல்லையான்னு சொல்லி, ஆனா இதுவும் கபூல் செய்யப்பட்ட துவா என்று நான் ஆதரவு வைக்கிறேன்னு சொன்னாங்க. இதுவும் கபூல் செய்யப்பட்டது தான். உறுதி இல்லாத விஷயத்தை அப்படிதான் சொல்லணும். பெருமானாருக்கு முதல் 2 ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு உறுதியா சொன்னாங்க. 3வது விஷயத்தை சொன்னாங்க, ஆதரவு வைக்கிறேன், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அல்லாஹ் நமக்கெல்லாம் அங்கே தொழுகிற பாக்கியத்தை தருவானா. அக்ஸா ஆலயம் புனிதமான ஆலயம் அது இல்லையா? பல நபிமார்களுடைய ஆலயம் அது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மெஹராப், அவங்க குழந்தையை கேட்டாங்களே அந்த மெஹராப் இருக்கிற ஆலயம் அது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் தவம் இருந்த ஆலயம் அது. அத்தனை நபிமார்களுடைய புனிதங்கள் நிறைந்த அல்லாஹ்வே சொல்லக்கூடிய பாரக்னா ஹவுலா, அதை சுற்றி நாம் பறக்க செஞ்சிருக்கிறோம். இப்போ அதை பார்க்க முடியாமல் செல்ல முடியாமல் பல தடைகளை ஏற்படுத்தி முஸ்லீம்கள்
அந்த ஆலயத்துடனான உறவை துண்டிக்கப்படுது இன்னைக்கு. இப்படிதான் உலகம் முழுக்க உள்ள மீடியாக்களும் அதை என்னங்க சூழ்ச்சி செய்யுது. அல்லாஹ் நாம அந்த ஆலயத்தை மறக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஒரு 16 மாதங்கள் முஸ்லிம்கள் அதை நோக்கி தொழுதாங்க. அது நம்முடைய முதல் கிபிலாவாக இருந்தது. அதேமாதிரி அக்ஸாவுடைய வரலாறை நாம் மறக்கக்கூடாது, கடந்து போகக்கூடாது. இப்போ அங்கே நடக்கிற கொடுமைகள் மீடியாக்கள்லாம் மறைக்கப்படுது. நம்முடைய துவாக்கல்ல அதிகமாக அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க. அக்ஸால தொழணும்னு ஆசைப்படுங்க. அந்த புண்ணிய பூமியை பார்க்கணும் என்று ஆவல் கொள்ளுங்க. அல்லாஹாலா அந்த நாட்டை முஸ்லிம்களுக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று உருக்கமாக துவா கேளுங்க. இதை நான் சொல்ல வந்தது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆனில் ஹதீஸில் அல்லாஹ் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹாலா நமக்கு தெரியும் காற்று வசப்பத்தி கொடுத்தான். குர்ஆன் சொல்லும் உதுவுஹா ஷஹருன் வரவாஹுஹா ஷஹருன். அவங்களுடைய அந்த காற்று காலை பயணம் 1 மாத தொலைவு, மாலை பயணம் 1 மாத தொலைவு. ஒரு நாளில் 2 மாத பயண தொலைவை கடந்துருவோம். ஒரே நாளில் 2 மாத பயணம். இன்றைக்கு இருக்கிற விமானங்கள் எல்லாவற்றையும் விட வேகம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காற்று. அவங்க எங்கேயாவது போகணும்னு நினச்சா அப்படியே ஒரு காற்று வரும், அப்படியே ஏறி உட்காந்துருவாங்க, அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லா விலங்குகளுடைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே அவங்களுக்கு அதனுடைய குரல் அதனுடைய பாஷை அவங்களுக்கு தெரியும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய படையினரோடு ஒரு இடத்துல இருந்தாங்க. அப்போ ஒரு அம்மா ஒட்டகத்தில் இருந்துச்சு. அந்த ஒட்டகம் புறப்பட தயாராகிற நேரத்தில் அந்த அம்மா ஒட்டகத்தை புறப்பட கிளப்புது. அந்த ஒட்டகம் முன்னேறி நடக்காமல் அப்படியே நிற்குது. இந்த அம்மா அடிக்குது. ஒட்டகம் தலையாட்டி ஏதோ சத்தம் போடுது. ஒட்டகம் தலையாட்டி இந்த அம்மா மேலும் அடிக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. தன்னுடைய தொண்டர்கள்ட்ட கேட்டாங்க, இந்த ஒட்டகம் அந்த அம்மா அடிக்குது, அது தலையசைக்குது, சத்தம் போடுது, அது என்ன சொல்லுதுன்னு தெரியுமான்னு சொல்லி. இல்லை தெரியல. சொன்னாங்க, அந்த ஒட்டகம் அந்த அம்மாட்ட சொல்லுது, ஒட்டக சேனம் இருக்கு இல்லையா, ஒட்டகத்தில் பயணிக்கிறவர் மேலே உட்கார்றதுக்கு ஒரு சேனம் மாதிரி ஒன்று கட்டுவாங்க. அந்த சேனத்தில் ஒரு ஊசி, பெரிய ஊசி ஒன்று அதில் இருக்குது. அந்த ஊசி என்னை குத்திக்கிட்டே இருக்குது, நீ கீழே இறங்கி அந்த ஊசியை கொஞ்சம் எடுமான்னு அந்த ஒட்டகம் சொல்லுது அப்படின்னாங்க. கீழே இறங்கி ஒட்டகத்தில் இருக்கிற அந்த சேனத்தில் இருக்கிற ஊசியை கொஞ்சம் எடுமா, அது என்ன குத்திட்டு இருக்குதுன்னு சொல்லுது. அது அந்த அம்மாவுக்கு புரியல. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகாக்களுக்கு சொன்னாங்க, போய் அந்த அம்மாவை கீழே இறங்க சொல்லுங்க, ஒட்டகத்தை வண்டியிட வைங்க, சேனத்தை இறக்கி அந்த ஊசியை எடுங்க, அதுதான் அதுக்கு தொந்தரவு கொடுக்குதுன்னு சொல்லி. இப்படி அல்லாஹ் அவங்களுக்கு எல்லா விலங்குகளுடைய பாஷைகள் அத்தனையும் கேட்கக்கூடிய ஒரு ஆற்றல் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். அல்லாஹ் அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு இதை கொடுத்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியாகவும் இருந்தாங்க, அரசராகவும் இருந்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபியாகவும் இருந்தாங்க, அரசராகவும் இருந்தாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபியாகவும் இருந்தாங்க, அரசராகவும் இருந்தாங்க. நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா 2 விருப்பத்தை கொடுத்தான். நீங்க விரும்பினால் மலிகன் நபியன், அரசராகவும் நபியாகவும் இருக்கலாம். நீங்க விரும்பினால் அப்தன் நபியன், அல்லாஹ்வுடைய அடியாராக நபியாக இருக்கலாம். எதை விரும்புறீங்க? பெருமானார் விரும்பினா அரசராகவும் இருக்கலாம். அரசராக இருந்தா அவங்கள யாரும் தொந்தரவுலாம் கொடுத்துருக்க முடியாது. அரசராக இருந்திருந்தாங்கன்னா அவங்கள சுற்றி பெரும் கொண்ட படை வீரர்கள் இருந்திருப்பாங்க, ஹாதிம்கள் இருந்திருப்பாங்க, நினைச்ச உணவு கிடைக்கும், அவங்க கஷ்டப்பட்டிருக்க தேவையில்லை. அப்தன்னா என்ன அர்த்தம்? எல்லா சக மனிதர்களை போல ஒரு மனிதனா வாழ்ந்துட்டு போயிடுறேன், எனக்கும் பசிக்கணும், அப்பப்போ சாப்பிடணும், எனக்கும் கஷ்டங்கள் வறுமைகள் வரணும், அப்பப்போ ஒரு இடத்துல கெஞ்சணும். இந்த 2ல் எந்த வாழ்க்கையை விரும்புறீங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்திலையும் ஆலோசிப்பாங்க. அல்லாஹ் இந்த விருப்ப உரிமையை கொடுத்த போது பெருமானார் யார்கிட்ட கேட்குறாங்க? ஜிப்ரீல்கிட்ட கேட்குறாங்க, நான் இந்த 2ல் எதை தேர்வு செய்யட்டும், இந்த 2ல் நான் எதை எடுக்கட்டும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்தன் நபியன், நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியாராக நபியாக இருப்பதை தேர்வு செய்யுங்கள் சொன்னாங்க. நான் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் சாதாரண நபியாக இருக்கிறத தேர்வு செஞ்சால் எனக்கு அரச வாழ்க்கையெல்லாம் வேண்டாம். ஜிப்ரீல் சொன்னாங்க, பெருமானார் அதை தேர்ந்தெடுத்தாங்க. அதுதான் அல்லாஹ்வுக்கும் பிரியம். அல்லாஹ்வும் தன்னுடைய நபியை சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அப்து என்று தான் சொல்றான், அல்லாஹ்வுடைய அடியார். வலம்மா காம அப்துல்லாஹ் என்று பெருமானாரை பற்றி சொல்றான், அல்லாஹ்வுடைய அடியார் எழுந்து தொழுத போதுன்னு சொல்லி. பெருமானார் மக்காவை வெற்றி கொண்ட நேரத்தில் அல்லாஹ்வை புகழும் போது சொல்லுவாங்க, வனஸர அப்தா, தன்னுடைய அடிமைக்கு உதவி செய்தான் என்று சொல்லுவாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அரசாட்சி அல்லாஹ் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், சராசரி அடிமையாகவே நான் வாழ்ந்து விட்டு போகிறேன்னு சொன்னான். சாப்பிடும்போது கூட நான் ஒரு அரசனை போல சாப்பிட விரும்பல, ஒரு அடிமையை போல சாப்பிட விரும்புகிறேன். அடிமைகள் வேக வேகமாக உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி நான் சாப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. ஆக இதெல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை பற்றிய சில தகவல்கள். அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அற்புதங்களில் ஒன்று என்ன, ஜின்னுகளை வசப்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ் ஜின்னுகளை, பல வகையான ஜின்னுகள் இருந்தாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய கட்டுப்பாட்டில். சில ஜின்னுகளுடைய வேலை கட்டடம் கட்டுற வேலை, சில ஜின்னுகளுடைய வேலை கடலுக்குள் முங்கி முத்தெடுப்பாங்க, கடலுக்குள் முங்கி முத்தெடுப்பாங்க. கடல்ல இருந்து உயர் ரகமான ஆபரணங்கள் அதையெல்லாம் கொண்டு வர்றதுதான் அவங்களுடைய வேலை. வமீன ஷயாத்தீனி மை யகூஸூன லஹு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்காக கடல்ல முங்கி முத்தெடுக்கக்கூடிய அந்த ஜின்னுகள் என்று பல வகையான ஜின்னுகளை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கைக்கும் ஜின்னுக்கும் சம்பந்தம் இருக்குது, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கும் ஜின்னுகளுக்கும் சம்பந்தம் இருக்குது. நம்முடைய பார்வைக்கு தென்படாத ஒரு மறைந்த படைப்பு, தீப்பிழம்பால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் ஜின்னுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதுமே வானலோகத்தில் மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கு முன்னால ஜின்னுகள் ஒரு ஜின்னுக்கு மேலே இன்னொரு ஜின், அதுக்கு மேலே இன்னொரு ஜின், அதுக்கு மேலே இன்னொரு ஜின், இப்படியே முதல் வானம் வரைக்கும் ஜின்னுகள் தரையிலிருந்து வானம் வரைக்கும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் ஏறி நின்று மலக்குமார்கள் பேசுவதையெல்லாம் ஒட்டு கேட்பாங்க. பெருமானார் வருகைக்கு முன்னால் வரைக்கும் இப்படி ஒரு ஜின்னுக்கு மேலே ஒரு ஜின் ஏறி நின்று ஒட்டு கேட்பாங்க. அந்த ஒட்டு கேட்ட செய்தியை கொண்டு ஜோசியக்காரன்ட்ட சொல்லுவாங்க. அவன் அதில் 99 பொய்யை கலந்து சொல்லுவான். இப்படி பெருமானார் வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் இருந்துச்சு. பெருமானார் நபியாக அனுப்பப்படும் போது அந்த காலகட்டத்தில் ஜின்னுகள் அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒருத்தன் மேலே ஒருத்தன், ஒருத்தன் மேலே ஒருத்தன் வானலோகம் வரைக்கும் அப்படியே அணிவகுக்க போனால் தீப்பந்தங்கள் அவர்களை நோக்கி வருது. அந்த தீப்பந்தங்களில் சிலர் கரிஞ்சு போயிடுறாங்க, அந்த தீப்பந்தங்களில் சிலர் விரட்டப்படுறாங்க, சிலர் தப்பிச்சு வந்துடுறாங்க. இது என்னடா இது, இவ்வளவு காலமாக ஒட்டு கேட்டால் ஒன்றுமே நடக்கல, புதுசாக தீப்பந்தங்கள் நம்மளை துரத்துது, என்னமோ உலகத்தில் நடந்திருக்குது, ஏதோ உலகத்தில் நடந்திருக்கு, அது என்ன? அப்போ எல்லா ஜின்னுகளும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க, உலகத்தினுடைய பல பாகங்களுக்கு பல குழுக்களை அனுப்புவோம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பகுதிக்கு போங்க, ஏதோ உலகத்தில் நடந்திருக்கு. அதனால தான் வானலோகத்தில் இந்த மாற்றம், அது என்னன்னு பார்த்து வரலான்னு சொல்லி எல்லா ஜின்னுகளும் போகிறாங்க. அதில் ஈராக்கில் உள்ள நசீபீன் என்கிற ஒரு ஊர், அந்த நசீபீன்கிற ஊரில் இருந்து உள்ள ஜின்னுகள் தான் எங்கே வர்றாங்க, திஹாமாங்கிற மக்கா மதீனா உள்ளிட்ட அந்த பகுதிக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது தான் அந்த பகுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிற உக்காத் அப்படிங்கிற ஒரு சந்தை, அந்த சந்தைக்கு அங்கே என்ன செய்கிறாங்க, பெருமானார் தொழுகையில் குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜின்னுகள் அதை கேட்குது, பெருமானார் ஓதுகிற அந்த குர்ஆனை கேட்குது. ஆக உலகத்தில் ஏதோ புதுசாக வந்திருக்குன்னு சொன்னோமே அது இதுதான். ஏன்னா குர்ஆனை கேட்குற யாருக்கும் தெரியும் இது ஏதோ ஒரு அரிய வகைக்கலாம், இது மனிதர்கள் பேசுகிற வார்த்தை அல்ல. அப்போ அவங்க நின்று கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறத நின்று கேட்குறாங்க. கேட்டு விட்டு அப்போ அவங்க நபியை சந்திக்கலாம் இல்லை, கேட்டுட்டு உடனே திரும்பிடுறாங்க, தன்னுடைய ஊருக்கு திரும்பி சொல்கிறாங்க, மக்கால ஒருத்தர் இப்படி ஒரு அதிசய கலாமை ஓதுறத நாங்கள் கேட்டோம், அது சாதாரணமான கலாமாக தெரியல, குர்ஆனை பாராட்டுறாங்க, அதில் நேர்வழி இருக்குது, அதில் சத்தியம் இருக்குது என்றெல்லாம் குர்ஆனை பாராட்டுறாங்க. பெருமானாருக்கே தெரியாது இந்த ஜின்னுகள் கேட்ட விஷயம். அல்லாஹ் நபிக்கு சொல்லி காட்டுறான், வைது சரஃபனா இலைக்க நஃபரம் மினல் ஜின் யஸ்தமிஊனல் குர்ஆன், ஜின்னுகளில் ஒரு கூட்டத்தை உங்களை நோக்கி நாம் திருப்பினோம், அந்த ஜின்னுகள் குர்ஆனை கேட்டது. ஃபலம்மா ஹதரூஹு, அவங்க குர்ஆன் ஓதப்படுற சத்தத்தை கேட்டதும் ஜின்னுகள் சொன்னாங்களாம், காலு அன்சித்து, மௌனமாக கேளுங்க. பாருங்க, ஜின்னுகள் கூட குர்ஆனுக்கு மரியாதை கொடுக்குது. நம்ம குர்ஆனுக்கு மரியாதை கொடுக்குறோமா? குர்ஆனை என்ன செய்யறது, குர்ஆன் வசனங்களை நம்ம ரிங்டோனாக வைக்கிறது, ரிங்டோனாக குர்ஆனை வைக்கிறது என்ன மரியாதையா? குர்ஆனுக்கு உங்கள் மீதுள்ள பாசமா என்ன? ஹராம், அது ரிங்டோனாக வைக்கிறது ஹராம். யாரோ ஒருத்தன் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நீங்கள் குர்ஆனை ரிங்டோனாக வைப்பீங்களா? இது குர்ஆனுக்குரிய மரியாதை எல்லாம் குர்ஆனை இழிவுபடுத்துறது. குர்ஆன் ஓதப்பட்டால் கேளுங்கன்னு ஜின்னு சொல்லுது. ஃபலம்மா ஹதரு, ஜின்னுகள் வந்ததும் காலு அன்சித்து, குர்ஆனை கேளுங்க, அமைதியாக கேளுங்கன்னு சொல்லி. அருமையான குர்ஆனுக்கு மரியாதை கொடுங்க.
குரான் ஓதும்போது கண்ணியமாக கேளுங்க, இல்லையா குரானை ஓட வைக்காதீங்க, குரானை கேட்காதீங்க. இப்போ குரான் ஒரு பக்கம் ஓதும், இங்கே இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கிறது, இந்த பக்கம் என்னங்க சத்தம் போட்டுட்டு இருக்கிறது. குரானை ரிங்டோனாக வைக்கிறது ஹராம், அதை கட் பண்ணவே கூடாது. நீங்கள் எந்த ஆயத்தை வச்சுருக்கீங்களோ அந்த ஆயத்து முழுமையாக ஓதி முடிக்கப்படுகிற வரை கேட்கறது வாஜிப். கேட்காம கட் பண்ணால் அது என்னங்க குரானை இழிவுபடுத்துறது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஜின்னுகள் வந்துச்சு, அவங்க இப்படி பேசுனாங்க, தன் கூட்டத்தாரிடம் போய் இப்படி சொன்னாங்க. அப்போ தான் நபிக்கே தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆஹா ஜின்னுகள் வந்து கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்புறம் மற்றொரு முறை மக்காவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வருவாங்க. அந்த சந்திக்க வந்ததை தான் சூரத்துல் ஜின்னில் அல்லாஹ் சொல்லுவான், குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின் ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. அது அங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அந்த சந்திக்க வந்த இடத்துல தான் அதை பற்றி இப்னு மஸ்ஊத் அவங்க சொல்லுவாங்க. இப்னு மஸ்ஊத் இடத்துல அங்கே மாணவர்கள் கேட்டாங்க, பெருமானார் ஜின்னுகளை சந்தித்த இரவில் நீங்கள் கூட இருந்தீங்களான்னு சொல்லி. அப்போ அவர் சொல்லுவார், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திற்கு என்னை அழைச்சிட்டு போனாங்க. அப்புறம் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. போனவங்க திரும்பி வரவே இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரியல. பெருமானார் மர்மமாக கொல்லப்பட்டுட்டாங்களா, என்ன மக்கால உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை, என்ன ஆச்சுன்னே தெரியல. எங்களுக்கு காலை வரைக்கும் பயந்துட்டோம், பெருமானாருக்கு என்ன ஆச்சோ தெரியல. பார்த்தா காலையில் பெருமானார் வந்தாங்க. என்ன நாங்கள் நைட்டெல்லாம் பயந்துட்டோமே உங்களை காணோமேன்னு சொல்லி. இப்போதான் சொன்னாங்க, என்னை சந்திக்க ஜின்னுகள் வந்தாங்க. பிறகு சஹாபாக்களை கூப்பிட்டுட்டு போனாங்க. அந்த ஜின்னுகள் வந்த இடம், ஜின்னுகள் நெருப்பு மூட்டிய இடம், அவங்க நெருப்பு மூட்டிய அடையாளம், அதையெல்லாம் எங்களுக்கு காட்டினாங்க. பாருங்கள், ஜின்னுகள் இங்கே தான் வந்தாங்க, இந்த இடத்துல தான் நெருப்பு மூட்டினாங்க, எல்லாவற்றையும் காட்டினாங்க. பிறகு சொன்னாங்க, இந்த ஜின்னுகள் வந்து என்னிடத்துல தங்களுக்கான உணவை பற்றி கேட்டாங்க. நான் வந்து அவங்களுக்கு சொன்ன, மனிதர்கள் பயன்படுத்துகிற இறைச்சியில் இல்லை எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்பு உங்கள் கையில் கிடைக்கும்போது முழுமையான மாமிசமாக கிடைக்கும். நாம் சாப்பிட்டுட்டு தூர போடுற எலும்பு இருக்கு இல்லையா, இந்த எலும்பு ஜின்னுகள் எடுக்கும்போது இறைச்சியாக இருக்கும், மாமிசமாக இருக்கும். இது நான் வந்து அவங்களுக்கு துவா செஞ்சேன். அதனால தான் இந்த எலும்புகளை கொண்டு என்ன செய்யாதீங்க, இஸ்திஞ்சா செய்யாதீங்க, இந்த எலும்புகளை அசுத்தப்படுத்தாதீங்க, அது உங்களுடைய சகோதர இனமான ஜின்னுகளுடைய உணவு என்று பெருமானார் சொன்னாங்க. இப்போ பெருமானாருடைய வாழ்க்கையில் ஜின்னுகளுடனான சந்திப்பு 6 தடவை நடந்திருக்கு. 6 முறை ஜின்னுகளுடனான சந்திப்பு நடந்தது. ஒரு முறை பெருமானார் ஜின்னுகளை சந்தித்த போது சூரத்துர் ரஹ்மான் ஓதி காட்டினாங்க. சூரத்துர் ரஹ்மான் ஓதி காட்டினாங்க. ஒவ்வொரு முறை ஃபபி ஐய ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான், மனித ஜின்னுகளே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் எதைத்தான் நீங்கள் பொய்யாக்குவீர்கள். இந்த வசனத்தை ஓதும் போதெல்லாம் ஜின்னுகள் சொன்னாங்க, சேர்ந்து கொண்டு சொன்னாங்க, எங்கள் இறைவா உன் அருட்கொடைகளில் எதையுமே நாங்கள் பொய்யாக்க மாட்டோம் என்று யார் ஜின்னுகள் சொன்னாங்க. அப்போ ஜின்னுகள் இப்படி 6 தடவை பெருமானாரை சந்தித்து பெருமானாரை ஈமான் கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜின்னுகளில் கெட்டவர்களுக்கு பேர் தான் ஷைத்தான். நம்ம ஷைத்தாங்கிறமே, ஷைத்தாங்கிறது யார், ஜின்னு தான். அதில் கெட்டவர்களுக்கு பேர், நல்ல மோமின்கள் அவங்கள ஜின்னுகள்னு சொல்கிறோம். அல்லாஹ் வந்து அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொண்டு அவங்க ஈமான் கொண்ட ஒரு கூட்டம், அதில் காஃபிர்களும் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் ஜின்னுகள் இந்த ஷைத்தான் சொல்கிறோம் இல்லையா, நம்ம கூட அவனும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறான், எல்லா இடங்களிலும் இருக்க தான் செய்கிறான். நீங்கள் பைத்துல் ஹலா போனால் அங்கேயும் ஜின்னுகள், கெட்ட ஜின்னுகள் அங்கே வரும். எங்கே டாய்லெட் போனீங்கன்னா கெட்ட ஜின்னுகள் வரும். நீங்கள் பிஸ்மில்லா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க என்று ஓதிட்டீங்கன்னா உங்களுடைய மறைவிடங்களை அந்த ஜின்னுகள் பார்க்க முடியாமல் அல்லாஹ் ஒரு திரையை போட்டுருவான். ஹதீஸில் வருது, திரையை போட்டுருவான். நீங்கள் பிஸ்மில்லா சொல்லாமல் போயிட்டீங்க, உங்களுடைய மறை உறுப்புகளோடு ஷைத்தான்கள் விளையாடுகிறார்கள். இந்த ஹதீஸை நம்பணும். அப்போ நாம் குழந்தைகளுக்கு கூட சொல்லிக் கொடுக்கணும், பிஸ்மில்லா சொல்லிட்டு உள்ளே போகணுன்ட்டு. இந்த பிஸ்மில்லா வந்து ஸ்க்ரீன் தராது. இதை ஓதாமல் போயிட்டீங்க, நீங்கள் வெளியே வர்ற வரைக்கும் ஷைத்தான்கள் விளையாடுகிறார்கள் என்று வருது. சரிங்களா? வீட்டை விட்டு வெளியே வரும்போது பிஸ்மில்லா தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லா இதை சொல்லிட்டீங்கன்னா மலக்குகள் சொல்லிடுவாங்க, ஹுதீத ஒ குஃபீத ஒ உகீத, நீ போகிற காரியத்திற்கு வழிகாட்டப்படுவீர், உன்னுடைய காரியங்களுக்கு பொறுப்பேற்கப்படுவீர், தீங்குகளை விட்டு பாதுகாக்கப்படுவீர். நீங்கள் வீட்டை விட்டு இதை ஓதிட்டு வெளியே வந்துட்டீங்க, ஷைத்தான்கள் உங்களை நெருங்கும் போது ஒரு ஷைத்தான் இன்னொரு ஷைத்தானை பார்த்து சொல்லுவான், எப்பா இவர்கிட்ட போய் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா இவருக்கு அல்லாவால் பாதுகாப்பு வழங்கப்பட்டுடுச்சு. அப்போ நீங்கள் வெளியே போயிட்டு வர்ற வரைக்கும் சலாமத்தாக வருவீங்க, இல்லை ஜின்னுகளால் ஆபத்துக்குள்ளாகுவீங்க. ஜின்னுகளால் ஆபத்துனா என்ன? இப்போ எத்தனை விபத்து நடக்குது, அதில் நம்ம செய்யக்கூடிய தவறும் இருக்குது.
சில நேரங்களில் ஜின்னுகளும் கூட உங்களை தள்ளிவிடும். ஜின்னுகள் கூட உங்கள் வாகனத்தை தள்ளிவிடும். கற்பனையோ பொய்யோ அல்ல, மார்க்கம் சார்ந்த விஷயம் இது. அப்போ இதை ஓதிட்டீங்க, நீங்கள் போயிட்டு சலாமத்தாக வீட்டுக்கு வந்துடுவீங்க. வீட்டுக்குள்ளே போகிறப்போ நீங்கள் பிஸ்மில்லா சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஜின்னு வராது. பெருமானார் சொன்னாங்க, வீட்டுக்குள்ளே போகிறப்போ நீங்கள் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டா எல்லா ஜின்னும் ஒன்றுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ளும், இந்த வீட்டில் நமக்கு தங்குமிடம் இல்லை, லா மபீத்தலக்கும், இங்கே நீங்கள் தங்க முடியாது. பிஸ்மில்லா சொல்லாமல் போனீங்க, ஜின்னுகள்லாம் பேசிக்குவாங்களாம், எப்பா இந்த வீடு நமக்கு லாட்ஜ், இந்த வீட்டில் தங்க வேண்டியதான். பிஸ்மில்லா சொல்லாமல் உள்ளே போனீங்கன்னா அது சைத்தான்களுடைய தங்குமிடம். சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லிட்டீங்க, சைத்தான் வரமாட்டான், ஜின்னு வராது. பிஸ்மில்லா சொல்ல தவறிட்டீங்க, ஜின்னு வந்து உட்காந்து கூட சாப்பிடும். அப்போ அதனால் நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் நம்மோடு கலந்திருக்கிற ஒரு படைப்புகள் ஜின்னு. எல்லா இடத்திலும் அதுவும் இருக்குது. நாம் உரிய துவாக்கள் உரிய நேரத்தில் ஓத வேண்டியதை ஓதிட்டா பாதுகாப்பு. இல்லையா ஜின்னுகளால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜின்னுகள் தொந்தரவு கொடுத்தா நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டு எத்தனை பேர்கிட்ட போனாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் நிவாரணமே கிடைக்காது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்னிட்ட இருந்து அவ்வளோ பாதுகாப்பு தேடினாங்க. குர்ஆனுடைய கடைசி சூறாவே என்ன, மினல் ஜின்னதி வன்னாஸ். பெருமானார் இரவு தொழுகை ஆரம்பிக்கும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஸிஹி வ நஃப்ஸிஹி, ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஹம்ஸிஹி, அந்த ஷைத்தானுடைய ஆணவத்திலிருந்தும் ஷைத்தானுடைய துப்பலிலிருந்தும். ஷைத்தான் துப்புறான், தூண் நம்ம மேலே துப்புறான், அது நம்மளை பாதிக்கும். ஷைத்தானுடைய சூனியத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடுறேன். எல்லா இடத்துலையும் இந்த ஜின்னுகள் நம்மளோட இருக்கிறாங்கங்கிறத மார்க்க நமக்கு சொல்லுது. அருமையானவர்களே, நமக்கு சொர்க்க நரகம் இருக்கிற மாதிரி ஜின்னுகளுக்கு இருக்குதா? ஜின்னுகள் மறுமையில் அவங்களுக்கு சொர்க்க நரகம் இருக்குதா? நிறைய கருத்துக்கள் அது சம்பந்தமாக இருக்குது. சிலர் இல்லை, அவங்கள கால்நடைகள் விலங்குகள் மாதிரி மண்ணோடு மண்ணா போயிடுவாங்கன்னு ஒரு கருத்து. சிலர் ஜின்னுகளுக்கு நரகம் இருக்கு, சொர்க்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. பெரும்பாலானவர்கள் ஜின்னுகளுக்கும் சொர்க்க நரகம் இருக்க தான் செய்யுது. ஆனால் சிலர் சொன்னாங்க, சொர்க்கத்தில் வேடிக்கை என்ன தெரியுமா, உலகத்தில் ஜின்னுகள் நம்மளை பார்க்குது, நாம ஜின்னுகளை பார்க்க முடியாது. சொர்க்கத்தில் நாம ஜின்னுகளை பார்ப்போம், ஜின்னுகள் நம்மளை பார்க்க முடியாது. சொர்க்கத்தில் அப்படியே தலைகீழாக நாம ஜின்னை எல்லாம் பார்ப்போம், ஆனால் ஜின்னுகள் நம்மளை பார்க்க முடியாது. இது சொர்க்கத்தில் நடக்கிற வினோதம். இது துன்யாவில் என்ன இருந்துச்சோ அப்படியே தலைகீழ் நிலை. ஆக இப்படி ஜின்னுகள் குறித்த அந்த விஷயங்களையும் அல்லாஹ் இன்றைக்கு ஓதப்படவிருக்கிற அந்த வசனங்களில் சொல்வதனால நாம் சில விஷயங்களை சொன்னோம். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை சொல்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை சோதனை, வறுமை என்கிற சோதனை, இருந்த செல்வங்கள் எல்லாம் கைவிட்டு போன சோதனை, சந்திக்க வரக்கூடியவர்கள் யாரும் வரல, எல்லாரும் போயிட்டாங்க, குடும்பம் நண்பர்கள் சொந்தங்கள், அத்தனை சோதனை. ஏறத்தாழ சிலருடைய கருத்துப்படி 18 வருஷம் நோய் நொடியில் அல்லல் பட்டாங்க, நோய் நொடியில் துன்பப்பட்டாங்க. அல்லாஹ்வை பற்றி அவங்க குறை சொல்லலை. ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. 2 வார்த்தை தான் அவங்க சொன்னதா குர்ஆன் சொல்லுதுங்க. 2 வார்த்தை தான். ரப்பி இன்னி மஸ்ஸனி யதுர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு, நீ பெரிய கருணையாளன். இது ஒரு இடத்துல சூரத்துல் அம்பியால வருது. இந்த இரவு ஓதப்படக்கூடிய இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸ்பின் வ அதாப். அல்லாஹ் ஷைத்தான் எனக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்துருக்கிறான். அவ்வளோதான். நீக்குன்னு கூட அவங்க கேட்கல, எனக்கு குணத்தை கொடுன்னு கேட்கல, அல்லாட்ட சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு கஷ்டம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வேற எந்த வார்த்தையும் புலம்பலும் வரல. அல்லாஹ் தஆலா நினைச்சான்னா நோய்களை எப்படி வேணாலும் குணப்படுத்தலாங்க. அல்லாஹ் நினைச்சா எப்படினாலும் குணப்படுத்தலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் குணத்தை எப்படி கொடுத்தான், 1 செகண்ட்ல கொடுத்துனா, முடிஞ்சு போச்சு. என்ன சொன்னா, 2 காரியம் செய்யுங்க. ஒரு குது பிரிஜிலிக்க, பூமியில காலால உதைங்கன்னு சொன்னான், காலால உதைக்க சொன்னான் 1. 2வது ஒரு நீரூட்டில் அல்லாஹ் குளிக்க சொன்னான், குளிங்க குடியுங்கள். இந்த 3 காரியம் தாங்க. காலால் உதையுங்கள், குளியுங்கள், தண்ணீரை குடியுங்கள். அவ்வளோதான். 3ஐயும் செஞ்சாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பழைய அழகான இளமை தோற்றத்திற்கு புது பொலிவான தோற்றத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க மனைவி எங்கேயோ போயிட்டு வர்றாங்க. கணவரை, நோய்வாய்ப்பட்ட கணவரை பார்த்த அந்த பெண்ணுக்கு இந்த ஆணை பார்த்தா யாரோ அந்நியரோன்னு தோணுது. நீங்கள் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் உன் கணவர் அய்யூப்னு அவங்க சொல்கிறாங்க. பழைய புதுமை அந்த பழைய தோற்றத்துக்கு வந்தாங்க. இழந்த எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்தான். அவங்கள பற்றி பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒதுக்கோர் அப்தனா அய்யூப், நம்முடைய அடிமை அய்யூபை பற்றி நினைவு கூறுங்கன்னு சொல்கிறான். இப்படி அருமையானவர்களே, திருக்குர்ஆன் நபிமார்களுடைய
அழகான வரலாறுகளை எல்லாம் நமக்கு சொல்லி அந்த நபிமார்களை பின்பற்றி நடக்குமாறு நமக்கு கட்டளையிடுகிறது. உலாயிகல்லதீன ஹதல்லாஹ் ஃபபிஹுதாஹும் யக்ததி, இவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினான், அந்த நேர்வழியை நீங்களும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எல்லாம் அல்லாஹ் திருமறை கூறுகிற வரலாறுகளிலிருந்து படிப்பினை பெற்று அந்த வரலாறுகள் வழியே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அருமையானவர்களே, ரமதானுடைய கடைசி இரவுகள், கடைசி 10 ஆரம்பிக்கவிருக்கிறது. கடந்து போன நாட்கள் கடந்து விட்டது. இருக்கிற இந்த நாட்கள்ல கடைசி 10 இஅ்திகாஃபுடைய நாட்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்த நாட்களிலிருந்து இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. அதை கைவிட்டதே கிடையாது. அதனால கடைசி 10 நாளையுமே இஅ்திகாஃப் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்க. 10 நாள் முடியாதவர்கள் 1 நாள், 2 நாள், ஒரு இரவு, ஒரு பகல், யாருக்கு எவ்வளவு முடியும் அந்த அளவுக்கு என்ன செய்யுங்க, முயற்சி செய்யுங்க. அடுத்த வாரம் ரமதானுடைய கடைசி ஜும்மா, வெள்ளிக்கிழமை இஅ்திகாஃப் இருக்க முயற்சி பண்ணுங்க. ஜும்மாவுடைய நாள் ஒரு பெரிய பரக்கத்தான நாள். மற்ற வேலைகள் எல்லாம் அதற்கு முன்னால முடித்து விட்டு ஒரு நாளாவது, நான் சொல்றது யாருக்கு 10 நாள் முடியாதோ ஒரு நாள், அந்த ஒரு நாள் வியாழக்கிழமை இரவு வாங்க, வெள்ளிக்கிழமை மக்ரிப் வரைக்கும் இருங்க. இது மாதிரி ஒரு நாள் இஅ்திகாஃப் ஆரணுங்க. பள்ளியில இரவுல கடைசி 10 முழுக்க பள்ளியில் இருக்க முயற்சி செய்யுங்க. அதிகமாக குர்ஆன் ஓதுங்க. எல்லாம் அல்லாஹ் ரமதானுடைய இந்த இறுதி தருணத்தை பாக்கியம் நிறைந்த தருணமாக ஆக்கிடுவானாக. நரக விடுதலை பெற்ற கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்ப்பானாக. எந்த விதமான பாவங்களும் நிகழாமல் பாதுகாப்பானாக. இந்த கடைசி 10 பொருட்டிலே முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா இன்னல்களையும் துயரங்களையும் நீக்குவானாக. அக்ஸாவை மீட்டுவானாக. கஸ்ஸா முஸ்லிம்களுக்கு உதவி செய்வானாக. இந்திய நாட்டிலே நிலவுகிற ஆபத்தான சூழலை விட்டு நமது நாட்டை பாதுகாப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.